இரு எண்களின் மீசிமா 48, அதாவது எல்சிஎம் வந்து 48. அவ்விரு எண்களின் விகிதங்கள் முறையே 2:3. ரெண்டு நம்பர் என்னன்னு சொல்லல, ஆனா அதனுடைய விகிதங்கள் கொடுத்துருக்கான் 2:3. எனில் அவ்விரு எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்ப அவ்விரு எண்களின் கூடுதல் வேணும்னா அவ்விரு எண்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அந்த இரு எண்களையும் கண்டுபிடிக்க என்னன்ட்டு. இப்ப 2:3 இருக்குதுங்களா, அப்ப அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒரு நம்பரை 2x எடுக்கலாம், இன்னொரு நம்பரை 3x அப்படின்னு எடுக்கலாம். ஏன்னா 2:3 ரேஷியோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரியா, இங்க ஒரு எக்ஸ் வருங்க, இங்க ஒரு எக்ஸ் வருங்க. சரிங்களா, ரெண்டு எண்களின் பெருக்கல் பலன் 2x into 3x ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. ஓகேங்களா, சரி. இப்போ எல்சிஎம் என்ன கொடுத்துருவாங்க, மீசியமா கொடுத்துருவாங்க 48 எழுதிக்கலாம் இன்ட்டு. இப்போ HCF தான் நம்ம HCF என்ன HCF நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். சரிங்களா, ஏன்னா எக்ஸ்ன்றது ரெண்டு நம்பர்லையும் காமனா இருக்கிற நம்பர் தான் HCF. ஓகேங்களா, இப்போ ரெண்டு நம்பர்லையும் காமனா என்ன இருக்கு நம்ம எடுத்துருக்கோம், எக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். சரிங்களா, அப்போ HCF வந்து எக்ஸ். அப்போ HCF பதிலா எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா, இங்க ஏற்கனவே எனக்கு 2 into 3 என்னது, ஏற்கனவே 2x பிராக்கெட் போடுறேன் இன்ட்டு 3x இருக்கு. ஓகேங்களா, எக்ஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணுங்க. இப்போ மீதி என்ன வரும், 2 into 3 6x. அப்போ 6x ஈக்குவல் டு 48. 6 43 கேன்சல் பண்ணலாம், ஒரு அதாவது 8 ஆர் 48. ஓகேங்களா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது 8ன்னு கிடைக்குது. இப்போ எக்ஸோட வேல்யூ 8 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ இரு எண்களின் கூடுதல் தான் கேட்குறோம். இப்போ இரு எண்கள் முதல் எண் என்ன 2x. அப்போ 2xனா எக்ஸ் பதிலா 8ன்னு அப்ளை பண்ணுங்க. அப்போ 2x ஈக்குவல் டு 2 into 8. 2 into 8 எவ்வளோ, 16. ஓகேங்களா, அடுத்தது 3x இருக்குது. இப்போ 3xனா 3 into x பதிலா 8ன்னு அப்ளை பண்றீங்க. 3 8 24. இரண்டு எண்கள் கூடுதல்னா இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. இப்போ போட்டீங்கன்னா 6 4 10 0 மிச்சம் 1 3 1 4 என்ன கிடைக்குது, 40ன்னு கிடைக்குது. அது கூடுதல் என்னது 40. எங்க இருக்கு பாருங்க ஆன்சர், பி ஆன்சர். ஓகேங்களா.